தமிழ்நாட்டில் இன்று பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்னன்னா, கல்வி 3வது 5வது 8வதுல ஃபெயில் பண்ணிட போறாங்க. அன்பின் பொய்யாமொழி அவர்கள் மாணவர்கள் ஏதோ மத்திய அரசின் சிபிஎஸ்இ பள்ளியில எல்லாத்துலயும் 5வது 8வது ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணிட போறாங்க, எல்லாருமே பள்ளியில இருந்து டிராப் அவுட் ஆயிட போறாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இன்னும் சொல்ல போனா குழந்தைகளின் அழுத்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பரீட்சை வைப்பாங்க, அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசம் அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அதுல எல்லா குழந்தைகளும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் 2 மாசமா அந்த குழந்தைகள் என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அவங்கள அப்பவே அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த முயற்சி இல்லாம பாஸ் பண்ணிக்கிட்டே போனா 8வதுக்கு மேல அந்த குழந்தை 9வது எப்படி பாஸ் பண்ணும், 10வது எப்படி பாஸ் பண்ணும்? ஆக கொஞ்சம் கூட ஒரு ஆலோசனையே இல்லாம ஏதோ மத்திய அரசு குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து டிராப் பண்ற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழக கல்வி அமைச்சர் முதலில் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு பேச வேண்டும். மத்திய அரசு 5, 8 குழந்தைங்களை ஃபெயில் ஆக்க போறாங்கன்ற தவறான தகவல்களை சொல்றார். எல்லாத்தையும் பெற்றோரை வர தூண்டி விடுறார். பெற்றோர்கள் யாரும் உங்க தூண்டுதலுக்கு ஆளாக மாட்டாங்க. நான் குழந்தைங்க நல்லா படிச்சு இன்னும் தகுதியானவர்களாக மாறி அடுத்த கிளாஸ்க்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. அதனால குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக கொடுக்கின்ற திட்டத்தை தயவு செய்து அன்பில் பொய்யாமொழி அவர்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். இன்னைக்கு உலக அளவில் என்னை போன்ற டாக்டர்கள் உலக அளவில் பிரபலமா இருக்காங்கன்னா எதற்கு காரணம்? நம்ம தேர்வு முறை. நாம அழகா தேர்வு வச்சு அவங்கள பாஸ் பண்றோம். உலகத்துல மற்ற நாடுகளை ஈஸியா பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அதனால அவர்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தயவு செய்து பொய்யாமொழி என்ற பெயரை வைத்திருப்பவர் பொய் சொல்லாமல் உண்மையாக சிபிஎஸ்இல என்ன திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தவறான கருத்தை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.